அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி மார்க்கெட். ஸோ நேற்று செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் ரெக்கவரி மார்க்கெட் அப்படின்னு. ஏன்னா 4000 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆனிச்சு நேற்று. ஸோ செகண்ட் ஹாஃபுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி எடுக்கிற மாதிரி போணுச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் வந்து இதாகிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆகிறப்ப எல்லாரோட மைண்ட் செட்டும் எப்படி இருந்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடும் அப்படின்னு தான் இருந்திருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கவரியான ஒரு மார்க்கெட். ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து 51,500 வரைக்கும் வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டியோட அடுத்த டார்கெட் வந்து லாங் டேர்ம் டார்கெட் வந்து 51,500. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட அடுத்த டார்கெட் வந்து 23,400 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு தான் ஒன் டே கேண்டலில் பார்க்கலாம். ஸோ ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு அழகா மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. எப்பவுமே ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிட்டு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் எடுக்கிறது குறைஞ்சது ஒரு 10 நாளாச்சு ஆகும். ஸோ நேற்றும் இன்னைக்கும் முந்தா நேற்று எடுத்தது. ஸோ ஒரு 3 நாளில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு வேக வேகமாக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட அடுத்த டார்கெட் வந்து 51,500 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் இந்த ஒரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு சின்ன ஒரு வாலட்டிலிட்டியை வந்து எதிர்பார்க்கணும். எதனால சொல்றேன்னா, ஸோ நீங்கள் போய் இன்னைக்கு சார்ட்ல போய் செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஏப்ரல் 30யோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 49,974. ஸோ அந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி மே 27 ஹை 49,700. ஸோ அது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ கேப் அப் எந்த இடத்துல விழுந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 49,974க்கு மேலே ஒரு கேப் விழுந்துச்சு அப்படின்னா, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 51,500 வந்து ஈஸியாக வந்து டச் பண்ணிடும். ஸோ அப்படி இல்லை அதுக்குள்ளார ஒரு கேப் அப் விழுந்தாலோ இல்லை ஃபிளாட் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனாலோ, ஸோ கண்டிப்பாக இந்த 2 நாள் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி மார்க்கெட், அதாவது நேற்று இன்னைக்கு ரன்னிங் கொடுத்த மாதிரி அடுத்த 2 நாளைக்கு வந்து இந்த அளவுக்கெல்லாம் மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருந்தேன். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை சைடு போங்க, க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று அதிகமாக கண்டிஷன் கொடுக்கல, கன்ஃபியூஸாக இருந்தனால. ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் நடந்தது. நேற்று க்ளோஸ் வந்து 46,928, இன்னைக்கு ஓப்பன் வந்து 47,486. கிட்டத்தட்ட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டேன். 51,500 பேங்க் நிஃப்டியில் வந்து 23,400 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நாளைக்கான கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போறதுன்னு பார்த்தீங்கன்னா 50,130, பிவோட் பாயிண்ட் வந்து 48,280, சப்போர்ட் வந்து 47,200. இன்னைக்கு ஹை வந்து 49,362, லோ வந்து 46,446, ஓப்பன் வந்து 47,486, க்ளோஸ் வந்து 49,054. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் ரெக்கவர் ஆகி மேலே தான் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. சொல்லவே தேவையில்ல, மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து பையிங் ப்ரெஷரில் வந்து இருந்திருக்கு. ஸோ சின்ன ஒரு கன்ஃபியூஷன், ஒரு என்ன சொல்றதுன்னா, அதாவது ஒரு ட்ராப்பாக என்னன்னு தெரில, ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ட்ராப் பண்ணி ஒரு பணம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஒரு இதான் தெரில. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஏதோ ஒரு போலீஸ் நியூஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நியூஸ் வந்து பிஜேபி தான் வரும் அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போன மாதிரி இருக்கு. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யார் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கலாம். இல்லை டார்கெட் போட்டு கட் பண்ணுற ஒரு ட்ரேடராக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சான்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியலையே அப்படின்லாம் நம்ம நினைக்க தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து கால் ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாயில் இருந்தது 1,500 1,400 வரைக்கும் போயிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளால அவ்வளோ ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியலையே, இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியலையேன்னு எல்லாம் நினைக்காதீங்க. உங்களோட நோக்கம் என்னவா இருந்தது, உள்ளார போறப்ப இந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆகணுங்கிற ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா, நம்மளோட நோக்கம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட இதே தவிர, ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸை தவிர மற்றபடி ஆப்ஷன்ஸை நீங்கள் ஹோல்டு பண்ணி அந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். இது எல்லா டைமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறது இல்லையே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று இன்னைக்கு தான் இந்த மாதிரி ஒரு 4,000 பாயிண்ட் 2,000 பாயிண்ட் ரெக்கவரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக தானே நடக்குது. உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் ஒரு மூவ்மெண்ட் இல்லையே.
சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசமாவே இந்த சேனல் பிரேக் அவுட்லேயே தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 3 நாள் இந்த எலெக்ஷன் டைம்ல தான் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்ல அந்த மாதிரி நினைச்சு ஹோல்டு பண்ணி லாஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க எப்பவும் போலயே ட்ரேட் பண்ணுங்க. டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. சேஃபா வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி கேப் அப்ல ஓப்பன் ஆனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 49,974க்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ நாம வந்து கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்டு பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாக போகிறதுக்கு 51,500 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து இருக்கு கேப் அப்ல. சப்போஸ் கேப் அப் வந்து அந்த 49,974க்கு கீழே ஓப்பன் ஆனா ஸோ நாம வந்து எவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுங்க. ஸோ எவ்வளோ தூரம் போகணும் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த கால் ஆப்ஷன்ஸ் வந்து கட் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணிங்கன்னா அதோட டார்கெட் வந்து 48,280 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் வந்து பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனா இந்த 48,250 வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணீங்கன்னா ஸோ அது வந்து ஒரு ஓப்பன் டார்கெட்டா கூட நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பையிங் ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ 48,215ங்கிறதுலாம் ஒரு நல்ல சப்போர்ட் தான். ஸோ அந்த இடம் வந்து டச் பண்ணிச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே தான் கொண்டு வருவாங்க. ஸோ நாளைக்கு வந்து இந்த 2 கண்டிஷன் தான். மூணாவது கண்டிஷன் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல தான் இருக்கும். ஏன்னா செல் இறங்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு, பை போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஓப்பன் ஆனால் நாளைக்கு ட்ரேடை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அப்படி இல்லை நம்ம ட்ரேட் பண்ணி தான் ஆகணும்னா இந்த சப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி 215 மினிட்ஸ் கேண்டில் பை கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நாம வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து 3 கண்டிஷன் தான். கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா 49,974க்கு மேல ஓப்பன் வச்சானா அடுத்த டார்கெட் 51,000 51,500. சப்போஸ் அதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 2 நாள் வந்து மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டிலிட்டிலேயே தான் இருக்கும். ஸோ அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து தரமாட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல சப்போஸ் 49,974க்கு கீழே மார்க்கெட்ல கேப் அப்ல விழுந்துச்சுன்னா ஸோ கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கால் ஆப்ஷன்ஸ் வந்து கட் பண்ணிருங்க. ஏன்னா அங்கிருந்து மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஓப்பன் டார்கெட்டா போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸ்ல வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. சப்போஸ் கால் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா, ஏன்னா நான் நேற்று வந்து கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பழி வாங்கிருச்சு, ரிவெஞ்ச் ஆயிடுச்சு அது. ஸோ இன்னைக்கு வந்து நேற்று தான் ஹோல்டு பண்ண நடக்கலன்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வந்து கால் ஆப்ஷன் சைடு போகாமல் புட் ஆப்ஷன் சைடு வந்து போயிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட்ல வந்து கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ட்ரேடை வந்து எப்படின்னா ஒரு 11 o'clock மேலே ட்ரேட் எதுவுமே அட்டன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கால் ஆப்ஷன் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை கொடுத்துரு 49,345 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 46,000லேருந்து 2,120 பாயிண்ட் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்தது வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸில் வந்து நேற்று 3 ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க்ல 654.55ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த இடம் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 689 வரைக்குமே போயிடுச்சு. ஸோ ரெண்டாவது வந்து IndusInd பேங்க் 1385.35 எல்லாம் நல்ல சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் 120 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு IndusInd பேங்க். ஸோ மூணாவது கொட்டாக் பேங்க் 1619.35 சப்போர்ட்னு சொல்லியிருந்தா அந்த இடம் வரல. ஆனால் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு தான் மேலே கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுறது பிஎன்பி பேங்க். ஸோ பிஎன்பி பேங்க்ல 110.60ங்கிறது இப்போதைக்கான சப்போர்ட். ஸோ அந்த இடம் வந்து ஒன்று பை பண்ணிங்கன்னா டார்கெட் வந்து 115 120 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ எஸ்பிஐல வந்து 744.70ங்கிறது ஒரு சப்போர்ட். ஸோ அந்த இடம் வந்து டச் பண்ணா அதுக்கப்புறம் பை போங்க, இல்லைன்னா ஹையர் கட் பண்ண உடனே பை போனீங்கன்னா டார்கெட் வந்து 810 820 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதே சேம் சப்போர்ட் தான் 1505.85. அந்த இடம் வந்தோடனே டச் பண்ணோம்னா டார்கெட் வந்து 1530 இல்லை 40 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஹையர் கட் பண்ணால் பை போக வேணாம். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டியில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கிறனால ஸோ ஹெச்டிஎஃப்சியில் ஹையர் கட் பண்ணால் பை பண்ண வேணாம். 1505.85 வந்தால் மட்டும் நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மொத்தம் 3 பேங்க் தான். பிஎன்பி பேங்க்ல வந்து 110.60,
ஸோ அடுத்தது எஸ்பிஐ பேங்க்ல வந்து 744.70, ஹெச்டிஎஃப்சியில் வந்து 1505.85. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஸ்டாக்ஸ். ஸோ என்னோட இதுபடி பார்த்தீங்கன்னா பை கண்டினியூ ஆச்சுன்னா அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு 2 நாள் வந்து ஸோ ஏதாவது ஒரு இடத்த வந்து பிரேக் பண்ணாமல் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து 51,500 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ 51 சப்போஸ் 49,974க்கு மேலே நாளைக்கு வந்து கேப் அப் விழுந்துடுச்சு அப்படின்னா இந்த இடம் தான். ஸோ அதுக்கு மேலே கேப் அப் விழுந்துருச்சு அப்படின்னா ஸோ அந்த கேப்பை நாளைக்கு ஃபில் பண்ணாது. கண்டிப்பாக 51,300 இல்லை 200 வரைக்கும் வந்துட்டு அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஒரு பை ட்ரெண்ட் தான் பாசிபிள் இனிமேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இடம் மட்டும் வந்தால் இதுக்குள்ளார ஓப்பன் ஆனால் மட்டும், அதாவது 49,974க்கு மேலே கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் கொஞ்சம் செல் சைடு வந்து பாசிபிள். ஸோ அந்த இடத்துல தான் நான் வந்து கண்டிஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.